வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மேக்ரோனி பாஸ்தா, இதோட இந்த சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மேக்ரோனி பாஸ்தா 250 கிராம், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 100 ml, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், சீஸ் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா பண்ண போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த பாஸ்தாவை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துலாம். இந்த பாஸ்தா பாயில் பண்ணுற டைமிங் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கரெக்டாக பாயில் பண்ணணும். டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் பாஸ்தா நல்லா வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு வேக வச்சுருவாங்க. அப்படி பாஸ்தா வேக வச்சுன்னா உங்களுக்கு மசாலாவோட டாஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் 7 நிமிஷம் நீங்கள் பாஸ்தா பாயில் பண்ணலாம். இது ஸ்டாண்டர்ட் டைம். இன்னும் நல்லா வெல்டனாக வேணும்னுச்சின்னா 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். இப்போ இந்த பாஸ்தா இதே மாதிரி பாயில் பண்ணி எடுத்துருங்க. இந்த பாஸ்தா வேக வச்சு முடித்த பிறகு ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கங்க. அந்த ட்ரேயில் வேக வச்ச பாஸ்தா போட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக ஆறட்டும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்தது மசாலா பண்ண போகிறோம். இந்த மசாலா பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்க பேசிக்கான இன்க்ரீடியன்ஸாக, அதாவது பார்த்திங்கன்னா பூண்டு இருக்கும், வெங்காயம் இருக்கும், தக்காளி, கொத்தமல்லி, இதெல்லாம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் சொன்னேன். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமான பச்சை மிளகாய் வேண்டாம் இந்த இடத்துல. இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த டைமில் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும். ஏன்னா ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணக்கூடாது வெங்காயத்தை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குமா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இந்த தக்காளியும் போட்டு வதக்குறோம். நீங்கள் வீட்டில் எப்படி இந்த தக்காளி தொக்கு பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த மசாலா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலாவை அப்படியே நல்லா வதக்குறோம். வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக நீங்கள் ஊற்றலாம். அதனால் ஒன்றும் தவறலாம் இல்லை. எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருதோ அந்தளவுக்கு மசாலா நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். இந்த முழுசாக போட்டிருக்க இந்த வெங்காயம், தக்காளி, அதாவது கட் பண்ணி போட்டிருக்க பெரிய பெரிய வெங்காயமாக தக்காளியாக இருக்கும். நீங்கள் வதக்கிறதுக்கு முன்னாடி வதக்கி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த காரத்துக்கு வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம்ல. இப்போ இந்த டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணும்போது அந்த புளிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அந்த இனிப்புத்தன்மை, இது எல்லாமே சேரும். ஸோ அதனால தான் டொமேட்டோ கெச்சப் கரெக்டாக 100 ml யூஸ் பண்ண சொல்கிறேன். அதாவது 1 கப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கும். அதுக்கு பிறகு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாஸ்தாவில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. இதே வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணும்போது கொஞ்சம் பார்ஸ்லி அப்படிலாம் பேசில் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கொத்தமல்லி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால. கொஞ்சம் பட்டர். இந்த பட்டர் எதுக்காக கடைசியாக யூஸ் பண்ணுறேன், ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் பட்டர் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு திருப்பி கொத்தமல்லி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸ் தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கொடுங்களேன், அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க.
இதை தொடர்ந்து இந்த சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சில்லி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் லெக் போன்லெஸ் 1/2 கிலோ, முட்டை 1 நம்பர், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், பெல் பெப்பர்ஸ் 1 பவுல், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 3/4 டீஸ்பூன், அரோமேட்டிக் பவுடர் 1 டீஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 4 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ சில்லி சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதனால் 1 முட்டை இந்த இடத்துல போட்டிருக்கேன் இந்த பவுலில். இதுக்கு பிறகு உப்பு, பிளாக் பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அரோமேட்டிக் பவுடர், அதாவது சீசனிங் பவுடர் சொல்லுவாங்க. இந்த வெஜிடபிள்லாம் டாஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஒரு சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம் ஹோட்டலில். இந்த சீசனிங் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கேட்டிங்கன்னா பிரஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, லெக் போன்லெஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சிக்கன் குக் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும், டாஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பிரஸ்ட்டு யூஸ் பண்ணால் நூல் மாதிரி ஆகிடும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் பிரஸ்ட் பகுதியை யூஸ் பண்ணாமல் லெக் போன்லெஸ் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் போட்ட பிறகு முட்டை மிளகுத்தூளோட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு அந்த சீசனிங் எல்லாமே இறங்கும். அதுக்கு பிறகு கோட்டிங் நம்ம என்ன பண்ணுறோன்னா மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் போடுறோங்கிட்டீங்கன்னா அப்போ தான் அந்த சிக்கனோட கோட்டிங் ஆனால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் அதிகமான மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டான மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். இந்த பேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும். சிக்கனோட மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்தது இந்த எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த சிக்கன் பீஸை 1 by 1 போட்டு குக் பண்ணுங்கள். இந்த சிக்கன் குக் பண்ணும்போது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதாவது சுக்கா ஸ்டைல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மசாலா டாஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் இந்த சிக்கனை குக் பண்ணி எடுத்துருங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 3 to 4 நிமிஷம் டைம் இருக்கும். அவ்வளோதான் இந்த குவான்டிட்டிக்கு. இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சுல, ரெடியான சிக்கனை அப்படியே இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிக்கன் எடுத்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி ரெசிபிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு, இஞ்சி போட்டிருக்கோம். பூண்டோட அளவு அதிகமாக இருக்கும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கலர் மாறல. அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் போடுறோம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பாதி பகுதியை எடுத்து பொடிசை கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி பாதி பகுதியை கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்போவுமே ஒரு சைனீஸ் ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களோட பேன் நல்லா சூடாக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் டாஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணால் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் அந்த சாஸ் கரெக்டாக கோட்டிங் ஆகாது. அதனால் எப்போவுமே உங்களோட பேன் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், குடமிளகாய், மீதி உள்ள வெங்காயத்தை இதில் போட்டிருக்கோம். இந்த குடமிளகா வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 2 செகண்ட் நீங்கள் டாஸ் பண்ணுங்கள். இப்போ டாஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் குடமிளகா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா டாஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சோண்டு தண்ணி, அதாவது ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை டைல்யூட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல
லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணல. லைட் சோயா சாஸில் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த சோயா சாஸ் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த சாஸ் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு. சீசனிங்காக உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அரோமேட்டிக் பவுடர், அதாவது சீசனிங் பவுடர் சொல்லுவாங்க. இந்த பவுடர் எங்கே கிடைக்குதுன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். இது இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை, இந்த பவுடர் போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இல்லாதவங்க மற்ற ஸ்பைசஸ் பவுடரை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை போட்டு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த சிக்கன் போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணும்போது அந்த சிக்கனும் அந்த மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி.